ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். மொபைல் ஆப்லேயே வந்து 20 ஜிபி சுட் சுட் ஸ்டோரேஜ். ஆன்லைன்லேயே வந்து நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸு, டாக்குமெண்ட்ஸு எல்லாமே வந்து நம்ம வந்து 20 ஜிபி வரைக்கும் வந்து அந்த ஆப் வந்து மெகா ஸ்டோரேஜ்னு சொல்லி ஒரு ஆப்பு. அந்த ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, நம்ம மொபைலே மிஸ் ஆகிட்டாலுமே கூட வந்து அந்த மெகா ஸ்டோரேஜில் வந்து நம்ம வந்து 20 ஜிபி வரைக்கும் நம்ம ஃபோட்டோஸ் ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் மெகான்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கங்க. இந்த ஆப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் தான் வந்து நம்ம 20 ஜிபி வரைக்கும் ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு மேலேயும் வேணும்னா அது பெய்டு வெர்ஷன் இருக்குது. ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோரேஜில் வந்து 20 ஜிபிக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸு, வீடியோஸு எது வேண்டாலும் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸு எது வேண்டாலும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்கள் மொபைலே மிஸ் ஆகிட்டாலும் கூட வந்து இந்த மெகா ஆப்பில் வந்து வேறு மொபைலில் வந்து நீங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸு, டாக்குமெண்ட்ஸு எல்லாமே வந்து இதிலே வந்து வந்துடும். நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஒரு மொபைல் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிட்டாலோ ஏதாவது இருந்தால் அது ரொம்பவே ஃபோட்டோஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். அதில் வந்து நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணி சைன்அப் பண்ணிக்கிறேன்னா கீழே இருக்கும். அதை பாஸ்வேர்டு, யூசர் நேம் செட் பண்ணிவிட்டு அது சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட்டு சைன்அப் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்லோடு வீடியோஸு, யூஸ் மொபைல் டேட்டாஸ், இது ரெண்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஆப்பில் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 20 ஜிபி உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜ், 979 KB வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து 20 ஜிபி வந்து ஆன்லைன் ஸ்டோரேஜ் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு 2 TB, 8 TB, 16 TB இது மாதிரி வாங்கிங்கன்னா நீங்கள் மந்த்லி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ உங்கள் மொபைலில் வந்து ஒரு வீடியோ வந்து வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் ப்ளே பண்ண உடனே வீடியோ வந்து ப்ளே ஆகிரும், நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து. ஆனால் இந்த ஆப்லேயே வந்து அதே மாதிரியே வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு அந்த 20 ஜிபி வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 20 ஜிபி மேலே வேணும்னா உங்களுக்கு வந்து பெய்டு வெர்ஷன் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 16 TB வரைக்கும் இதில் அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது. இப்போ உங்கள் பாஸ்வேர்டு எல்லாம் மறந்துட்டிங்கன்னா பேக்கப் ஓவர் ரெக்கவரி கீ, இந்த கீயை வந்து நீங்கள் வந்து எதில் ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மெகா ஆப்பில் வந்துட்டு உங்கள் இப்போ யூசர் பாஸ்வேர்டை வந்து மறந்துட்டிங்கன்னா இந்த ரெக்கவர் கீ மட்டும் போட்டால் போதும், அவங்க வந்து ரெக்கவர் ஆகிரும். உங்களுடைய கான்டாக்ட்ஸாக இருக்கட்டும், எதை வேண்டாலும் நீங்கள் வந்து இது கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் VCF ஃபைலாக வந்து மாற்றி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல்லே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு இருக்கும். கான்டாக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதில் போட்டு எக்ஸ்போர்ட் டு VCF ஃபைல்னு சொல்லி ஆல் கான்டாக்ட்ஸுக்கு வந்து கொடுத்து அந்த VCF ஃபைலை நீங்கள் வந்து ஒரே சிங்கிள் ஃபைலை வந்து நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய வீடியோஸாக இருக்கட்டும், என்ன வேண்டாலும் நீங்கள் வந்து இதில் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், 20 ஜிபின்றப்ப கிட்டத்தட்ட வந்து பாருங்கள், ஒரு ஃபோட்டோ வந்து 4 MB 5 MB தான் இருக்கும். ஒரு 5 MB வச்சாலும் 20 ஃபோட்டோ வந்து 1 GB வந்து வருது. 5 MB கணக்கிலே வச்சாலும் இது ஒரு MP ஃபோட்டோ 2 MB இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 40 ஃபோட்டோஸு, கிட்டத்தட்ட 400, 800, 1000 ஃபோட்டோஸ்க்கு மேலே இருந்து நீங்கள் வந்து இதில் மெகா ஸ்டோரேஜ் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே கூகுள் ட்ரைவ்லேயுமே வந்து 15 ஜிபிக்கு வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜ் இருக்கும். நான் கூகுள் ட்ரைவ் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வந்து
அதில் இதோட ஒரு 5 ஜிபி பெட்டராக இருக்கனால அதுலேயும் ஒரு பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி கூகுள் ட்ரைவில் கூட வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச ஃபைல்ஸ் வீடியோஸு ப்ளே ஆகிறதுக்கு. ஆனால் இந்த மெகா ஸ்டோரேஜில் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ நார்மலாக உங்கள் ஸ்டோரேஜில் வந்து இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து பார்க்கணும்னா ப்ளே பண்ண உடனே ப்ளே ஆகிடுது. அப்லோட் ஆகிறதே வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை வந்து பொறுத்து அப்லோடிங் ஸ்பீடு வந்து இருக்கும். இது ஜியோ 4G சிம், இது போஸ்ட் பெய்டு பிளானில் வந்துட்டு அன்லிமிட்டட் இன்டர்நெட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை ஸ்பீடு வந்து நல்லா பெட்டராக இருந்தால் நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே அப்லோட் பண்ணிக்கலாம். 16 TB வரைக்குமே வந்து உங்களுக்கு இந்த மெகா ஸ்டோரேஜ் ஆப்பில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து 20 GB உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் 16 TBக்கு வந்து நீங்கள் ஒரு மாதம் ஒரு நீங்கள் பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். 20 GB வந்து ரொம்ப அதிகம். நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸு இதைத்தான் சேவ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ கூகுள் ட்ரைவில் வந்து ஒரு 15 GB, இப்போ மெகா ஸ்டோரேஜில் வந்துட்டு 20 GB, 35 GBக்கு உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறீங்க. மிச்சம் நீங்கள் மூவிஸ் ஏதாவது பார்க்குறீங்கன்னா நீங்கள் அப்பப்போ பார்த்துட்டு அழிச்சிடுவீங்க. இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட பர்சனல் ஃபைல்ஸு நானாக வந்து பாருங்கள், என்னோடய பர்சனல் வீடியோஸு, என்னோடய பாஸ்வேர்ட்ஸு எல்லாமே வந்து இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிடுவேன். எல்லா வீடியோஸ் இப்போ கூகுள் ட்ரைவ்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபைல்ஸை வந்து நான் அப்படியே மெகா ஸ்டோரேஜ் ஆப்பில் வந்துட்டு அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுருவேன். மெகா ஸ்டோரேஜில் வந்துட்டு 20 GB வந்து இருக்குது. எல்லா நண்பர்களுமே வந்து யூஸ் பண்ணக்கூடியது. கூகுள் ட்ரைவ்ன்ற ஒரு ஆப்ஷனே வந்து எத்தனையோ பேர் வந்து யூஸ் பண்ணாமலே இருப்பாங்க. ஆன்லைன் ஸ்டோரேஜ் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து 20 GB ரேமு, 20 GB இன்டர்னல் மெமரி, 60 GB இன்டர்னல் மெமரி வந்து வச்சுருக்கவங்களுக்கு வந்து மெமரி ஃபுல்லாகவே வந்து இருக்கும். பழைய மொபைல்ஸ் வந்து வச்சுருக்கவங்க, இப்போ லேட்டஸ்ட் மொபைல் கூட 100 GB 128 GBக்கு மேலே வந்து இன்டர்னல் மெமரி வந்து வருது. நீங்கள் இப்போ பழைய ஓல்டு ஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் மொத்தமே ஸ்டோரேஜே வந்து கம்மியாக தான் இருக்கும். உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறது, உங்களுடைய மெமரிஸு எல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறது வந்து ஆன்லைன் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் நார்மலாக அவங்க இன்டர்னல் மெமரியில் இருக்கிற ஃபைல்ஸுமே வந்து நீங்கள் வந்து இந்த மெகா ஸ்டோரேஜ் ஆப்பில் வந்துட்டு அப்லோட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து எப்போ வேண்டாலும் நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட்டு எந்த மொபைலில் வேண்டாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அதான் வந்து மெயின் பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு அர்ஜெண்ட்டாக வந்து இப்போ உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பைக்கோட RC புக்கு எல்லாமே எடுத்து அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கேம் ஸ்கேனரில் போட்டு, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தற்செயலாக தேவைப்படுது, இப்போ உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் ஒரிஜினல் PDF ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையும் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு வேறு மொபைல்ஸில் வந்து எடுத்துக்கலாம். இதே வந்து ஒரு விஷயம். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எங்கே வேண்டாலும் எந்த இடத்துல வேண்டாலும் நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட்டு OTP வந்து வராது. ஒன்லி யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் போட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மெகா ஸ்டோரேஜ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.